அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொட்டாவேட்டர் கத்தி வந்து புதுசு மாட்டியாச்சு. இட்டாலிங்கிற கம்பெனி கத்தி தான் இந்த டைம் போட்டிருக்கிறோம். ரொட்டாவேட்டர் வாங்கும்போது காளை, அதுக்கப்புறம் வந்து புல்லு, இந்த மாதிரி எல்லா கம்பெனி கத்தியுமே வந்து நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். எந்த ஒரு கத்தியுமே வந்து 45 மணி நேரத்துக்கு மேலே வரவே இல்லை பயன்பாட்டுக்கு. நம்ம கடினமான காடு, உழவு இல்லாத காடு எல்லாமே ஓட்டுறதுனால தான் எந்த ஒரு கத்தியுமே வந்து 45 மணி நேரத்துக்கு மேலே வரல. உழவு காடு ஓட்டினா மட்டும்தான் நமக்கு 60 மணி நேரத்துக்கு மேலே வந்து பயன்பாட்டுக்கு வரும். கத்தி எப்படி மாட்டினா கத்தி தேய்மானம் சீராக இருக்குது அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கிறேன். அந்த மாதிரி கத்தி மாட்டி பயன்படுத்தினீங்கன்னா கத்தி தேய்மானம் சீராக இருக்குது. இந்த டைம் இட்டாலிங்கிற கத்தி போட்டிருக்கிறேன். நம்ம ஏன் ஒவ்வொரு டைம் வந்து வெவ்வேறு கம்பெனி கத்தி பயன்படுத்துகிறோம்னா, எந்த கத்தி பயன்படுத்தினா தேய்மானம் வந்து கம்மியாக இருக்குது, நமக்கு செலவு கம்மியாக வரும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கோசரம் தான் நம்ம ஒவ்வொரு கம்பெனி கத்தியாக வாங்கி போட்டு பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்திட்டு நான் வீடியோவை போட்டால் தான் மற்றவங்களுக்கு தெரியும் எந்த கம்பெனி கத்தி வாங்கினா நமக்கு வந்து மிச்சமாகும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கோசரம் தான் நம்ம ஒவ்வொரு டைம் வந்து வெவ்வேறு கம்பெனி கத்தி வாங்கி பயன்படுத்தி உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன். ஸ்டாண்டும் பார்த்தீங்கன்னா செயினுக்கு பதிலாக பட்டா பீஸ் தான் இந்த டைம் போட்டிருக்கேன். இது தேய்மானம் எப்படி இருக்குங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.